வணக்கம் சார். நம்ம பார்க்குற ஒரு ப்ராப்பர்ட்டி இது திருவண்ணாமலை மாவட்டம் வரும். இது வந்தவாசிலேருந்து இது ஆரணி போகிற ரோடு சார். இது ஒரு ரூட் இருக்குது. தெல்லூர் இங்கேருந்து அப்படியே தெல்லூர் போனால் உங்களுக்கு வந்து வந்தவாசி கரெக்டாக 11 கிலோமீட்டர்ஸ் அந்த ரோட்லேருந்து. இந்த ரோடு வந்து கிருஷ்ணாபுரம் போயிட்டு ஆரணி போகலாம் சார். ஆரணி ஒரு 34 கிலோமீட்டர் உங்களுக்கு. இடம் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வரும். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு கட் ரோட்டில் 1 கிலோமீட்டர் பார்க்க போகிற ஒரு ஃபார்ம் லேண்டு சார். இந்த பஸ் ஸ்டாப் இந்த பாருங்கள், இந்த ஊர் பேர் வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பஸ் ஸ்டாப் இது அப்படியே வந்தவாசி போகிற ரோடு சார். இது ரோடு அப்படியே வந்தவாசி வந்து 11 கிலோமீட்டர். அதான் இது பக்கத்துலேயே வந்து ஒரு பாலிடெக்னிக் இருக்குது. இந்த பாருங்கள், இதான் சார் அந்த ஊர் பேர் வந்து எருமையூர் சார். வந்து பக்கத்தில் வந்து சித்தா ஆஸ்பத்திரி ஒன்று இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்க்க போகிறது ஒரு 1 கிலோமீட்டரு ஒரு ஃபார்ம் லேண்டு சார். இது அந்த சித்தா ஹாஸ்பிட்டல் அது உள்ளே இருக்கு பாருங்கள். அதுதான் சார். இங்கேருந்து வந்தவாசி 11 கிலோமீட்டர் பார்க்க போகிறது இந்த ரோடு தான் சார். இது பஞ்சாயத்து ரோடு. இது ஆக்சுவலாக பெரிய ரோடு சார். இது எஃப்எம்பியில் வந்து பெரிய ரோடு தான். கிட்டத்தட்ட ஒரு 40-50 அடி ரோடு. ஃபுல்லாக விவசாயம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். உள்ளே பார்க்க போகிறது ஒன்லி வேக்கன் லேண்டு தான். ஒரு சர்வீஸ் இருக்கும். சர்வீஸ் வந்து பெய்டு சர்வீஸ் தான். ஒரு போர்வெல் இருக்கும். அது இன்னும் மோட்டர் இறக்கலாம், பட் போர் போட்டிருக்காங்க. வந்தவாசி வந்து கரெக்டாக 11 கிலோமீட்டர் சார். இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக வந்து 1.2-1.4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் ப்ராப்பர்ட்டி. அதை பாருங்கள் எப்படின்னு. உங்களுக்கு செய்யாரும் அப்படியே 17 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு இதில் ஷார்ட்டஸ்ட் ரூட் இருக்குது. செய்யாரும் ஒரு 17 கிலோமீட்டர். நல்ல ரெட் சாயில் சார். பார்க்க போகிறது வந்து நல்லா ஒரு பியூர் ரெட் சாயில். நல்லா ஒரு ஃபார்ம் லேண்டு சூட்டபிளான பிளேஸ் சார். பாருங்கள், ரோடு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் ஆனால் தார் ரோடு தான். பஞ்சாயத்து ரோடு தான். உங்களுக்கு வந்து சில இடத்துல விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதை பாருங்கள். இதெல்லாம் வந்து வெட்லேண்ட். இதெல்லாம் பண்ணல. ஃப்ரண்ட்லேயே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க. இதை நியரஸ்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு லே அவுட்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஆமாம், இது மெயின் ரோடு கரெக்டாக வந்து ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே வரும் சார் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், வந்தவாசி டு ஆரணி போகிற ரோடு கிருஷ்ணாபுரம் அந்த ரோட்டில் கட் ரோட்டில் 1 கிலோமீட்டர் சார் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. 1.5 கிலோமீட்டர் வரும். உங்களுக்கு காஞ்சிபுரம் 42 கிலோமீட்டர் வரும் சார். இந்த இடத்துலேருந்து தாமரம் வந்து 94 வரும் உங்களுக்கு. வந்தவாசி வந்து 11 கிலோமீட்ரு. செய்யார் வந்து 17 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. இது வந்து கார் ரூட் சார். இதில் 2 வீலர் ஒரு ரூட் இருக்குது. அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் ஃபுல்லாக விவசாயம் பண்ணிருக்காங்க. இந்த 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 ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஃப்ரண்ட்டு நியரஸ்ட்டே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குது சார். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாயில் சூட்டபுளான சாயில் வந்து நல்ல சாயில் சார். நல்லா மரங்கள் வைக்கிறதுக்கு, தோப்பு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைதியான இடம். மொத்தமே வந்து ஒரு 79 சென்ட் சார். ஆமாம், சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. ஃபென்சிங் போட்டு பெய்டு சர்வீஸாக சார். வந்து கரண்ட் வந்து பெய்டு சர்வீஸ் கரண்ட்டு தான் உங்களுக்கு. ஆமாம், இதை பாருங்கள். ஃபுல்லாக மரங்கள்லாம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. நல்ல சாயில் சார். உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லாயிருக்கும். அவர் போர் போட்டிருக்கதே வந்து ஒரு 250 தான் போரே போட்டிருக்காரு அவர். நீங்கள் வரும்போது நேராக பார்த்தா தான் சார் ஒரு நல்ல ஒரு சூட்டபுளான ப்ளேஸ். ஃபார்ம் லேண்டு சூட்டபுள். நேராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இடத்த. ஏன்னா பக்கத்தில் எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. இந்த பாருங்கள், சாயில் பாருங்கள். நல்ல செம்மண் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நேராக பார்த்தா தான் சார் உங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கள், நல்ல சாயில் சூட்டபுளான சாயில். இதேமாரி மண் தான் பார்க்க போகிற இடம். ஆமாம், இதே சாயில் தான். தாரோட பேச தான் இருக்குது. இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சாயில் சார். தாம்பரத்துலேருந்து கரெக்டாக 94 கிலோமீட்டர் சார் உங்களுக்கு. ஆரணி 34 கிலோமீட்டர் வரும் இந்த இடத்துலேருந்து. இந்த பாருங்கள், இதே சார் அந்த ஃபார்ம் ஹவுஸ். இந்த பாருங்கள், இது ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ். இந்த பாருங்கள், போகிற இடத்துல வந்து ஒரு கிணறு இருக்கும். எவ்வளோ தண்ணி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா உங்களுக்கு வந்து நல்லா ஒதுக்குப்புறமாக இருக்கும் சார் இடம். பக்கத்தில் வில்லேஜில் எதுவும் கிடையாது. மெயின் ரோடு தான் சார் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. மெயின் ரோடு பக்கத்தில் வில்லேஜ் எதுவும் இல்லை. எல்லாம் வந்து உங்களுக்கு தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், சூட்டபுளான இடம். அதுமாரி கோழி பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஒதுக்குப்புறமாக இருக்குது. உங்களுக்கு வில்லேஜ் எதுவுமே கிடையாது பக்கத்தில். இதெல்லாம் வந்து இந்த பாருங்கள் கிணறு எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதான் சார் தண்ணி எவ்வளோ நியரஸ்ட்லேயே இருக்குது உங்களுக்கு. இப்போ இவர் போட்டிருக்க இடத்துல போர் தான் போட்டிருக்காரு. உங்களுக்கு மோட்டர் இறக்கல, பட் சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. சர்வீஸ் வந்து சர்வீஸ் தான், பணம் கட்டுற சர்வீஸ் தான் சார் உங்களுக்கு.
சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க. உங்களுக்கு போகிற வழியை காமிக்கிறேன் எப்படி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்க்க போகிற இடம் வந்து வெறும் காலி இடம் தான் அது. ஏன்னா அந்த சாயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இது பாருங்கள், பக்கத்தில் இருக்க சாயிலை காமிக்கிறது தான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இதெல்லாம் செங்கல் சூளை சார். இதெல்லாம் லே அவுட் சார். இதெல்லாம் லே அவுட். இது ப்ராப்பர்ட்டி வந்து இதில் கடைசியில் இருக்கும். நம்ம மெயின் ரோடு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் சார். உங்களுக்கு வந்தவாசி பஸ் ஸ்டாப்லேருந்து இந்த இடத்துக்கு வந்து 11லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் வரும் சார். உங்களுக்கு நல்லா கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, ஃபார்ம் ஹவுஸுக்கு சூட்டபுளான பிளேஸ் இது. ஏன்னா இடம் வந்து காமான பிளேஸில் இருக்கும். பக்கத்தில் வீடெல்லாம் கிடையாது சார். உங்களுக்கு மரங்கள் வைக்கிறதுக்கு சூட்டபுளான இடம் அது. ஏன்னா ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்னு காமிக்க தான் உங்களுக்கு அங்கேருந்து வந்தவங்களுக்கு. ஏன்னா சாயில் இது பாருங்கள், இப்படி தான் இது வரைக்கும் தான் சார். இதுதான் சார் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், ஏன்னா வெட்லேண்டை பார்த்தா தெரியாது, அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்க உங்களுக்கு சாயில் காமிச்சு தான் உங்களுக்கு வரேன். இது வரைக்கும் ரோடு சார். இதுவுமே பஞ்சாயத்து ரோடு தான் சார். இந்த ரோடு வந்து பெரிய ரோடு சார். இதுவும் எஃப்எம்பியில் இருக்குது. இதான் சார் இடம். சுற்றி ஃபென்சிங் போட்டிருக்காங்க, கேட் இருக்குது. இந்த ரோடு வந்து நீங்கள் அப்படியே போகலாம் சார். வழி இருக்குது இன்னொரு அப்படியே அட்ஜெண்டாக போகலாம். பட் ஆனால் கார் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். 2 வீலரில் போகலாம். அப்படியே போய் திருப்பி கிராமத்தில் ஜாயின் ஆகும் சார் அந்த ரோடு. பாருங்கள், அப்படியே கிராமத்தில் ஜாயிண்ட் ஆகும். உள்ள ஃபென்சிங் தான் சார். சார் மொத்தம் வந்து ஏரியா வந்து 79 சென்ட் சார். ஆமாம், புஞ்சை லேண்டு தான். இண்டிவிஜுவல் பட்டா இருக்குது. உங்களுக்கு போர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து இதை பாருங்கள், அதான் போர் விழுது. கரண்ட்டு வந்து இங்கே இருக்குது. இதில் பெய்டு தான் உங்களுக்கு கரண்ட்டு. இதை காமிக்கிறேன் பாருங்கள். அது பாருங்கள், அதான் கரண்ட்டு. இந்த பனைமரத்து பக்கத்து தான் உங்களுக்கு. நல்ல சாயிலு, நல்லா கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை, ஒரு ஃபார்ம். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு லே அவுட்டு சார். உங்களுக்கு ரூட்டு இப்படி ஆக்சஸ் உண்டு உங்களுக்கு சார். ரேட்டு வந்து கோட் பண்ணி ரேட்டு வந்து அப்படியே 79 சென்ட். டோட்டல் அமௌண்ட்டே வந்து 17 லட்ச ரூபா சார். ஆமாம், டோட்டல் அமௌண்ட்டு அவங்க கேட்குற ரேட் வந்து ஃபைனல் ரேட்டு வந்து 17 லட்ச ரூபா. 79 சென்ட்டு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 1 ஏக்கருக்கு 21 சென்ட் கம்மி சார். டோட்டல் அமௌண்ட்டு வந்து 17 லட்ச ரூபா. ஆமாம், டோட்டல் அமௌண்ட்டு 17 லட்ச ரூபா. பாருங்கள், மொத்தம் 79 சென்ட், டோட்டல் அமௌண்ட்டு 17 லட்ச ரூபா. தேங்க்யூ சார்.